நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். பூமியிலுள்ள மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் சூழலியல் ரீதியாக முக்கியமான உயிரினங்களில் தேனீக்களும் அடங்கும். பெரும்பாலான மக்கள் உடனடியாக தேன் மற்றும் கொட்டுதல் பற்றி நினைத்தாலும் தேனீக்களின் உலகம் பரந்து விரிந்த, சிக்கலான மற்றும் மனிதர்களின் உயிர்வாழ்வுக்கு அத்தியாவசியமான ஒன்றாகும். தேனீக்களை இவ்வளவு சிறப்புமிக்கதாக ஆக்குவது எது, அவை எப்படி வாழ்கின்றன, அவை ஏன் தற்போது சிக்கலில் உள்ளன என்பதற்கான ஒரு பகுப்பாய்வு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. சூப்பர் மகரந்த சேர்க்கையாளர்கள். தேனீக்கள் வகிக்கும் மிக முக்கியமான பங்கு மகரந்த சேர்க்கை ஆகும். புள்ளி விவரம்: நாம் உண்ணும் ஒவ்வொரு 3 வாய் உணவிலும் 1 தேனீக்கள் போன்ற மகரந்த சேர்க்கையாளர்களை சார்ந்திருக்கிறது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. பயிர்கள்: தேனீக்கள் இல்லாமல் பாதாம், ஆப்பிள், ப்ளூபெர்ரி, அவகாடோ, செர்ரி, வெங்காயம், திராட்சைப்பழங்கள் மற்றும் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நாம் இழப்போம். பொருளாதார மதிப்பு: தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்ய அனுமதிப்பதன் மூலம் மகரந்த சேர்க்கையாளர்கள் ஆண்டுதோறும் உலக பொருளாதாரத்திற்கு பில்லியன் கணக்கான டாலர்களை பங்களிக்கின்றன. 2. வெறும் தேனீக்கள் மட்டுமல்ல, உலகில் 20,000க்கும் மேற்பட்ட அறியப்பட்ட தேனீ இனங்கள் உள்ளன. தேனீக்கள் இவை கூடுகளில் வாழும் மற்றும் தேன் தயாரிக்கும் பிரபலமான தேனீக்கள். இவை உண்மையில் வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டவையல்ல, ஐரோப்பிய குடியேற்றக்காரர்களால் கொண்டுவரப்பட்டன. பம்பல் தீக்கள் பெரிய ரோமங்கள் கொண்ட மென்மையானவை. இவை அதிர்வு மகரந்த சேர்க்கையில் சிறந்தவை. தங்கள் உடலை அதிரச் செய்து பூக்களிலிருந்து மகரந்தத்தை உதிர்க்கின்றன. தக்காளிக்கு அத்தியாவசியமானது. தனித்து வாழும் தேனீக்கள். 90% தேனீ இனங்கள் தனித்து வாழ்பவை. இவற்றுக்கு ராணி இருப்பதில்லை அல்லது தேன் தயாரிப்பதில்லை. இவை தரையில் அல்லது மரத்தில் உள்ள துளைகளில் வாழ்கின்றன. மேசன் தேனீக்கள், தச்சர் தேனீக்கள் மற்றும் இலைவெட்டும் தேனீக்கள் ஆகியவை எடுத்துக்காட்டுகள் ஆகும். 3. கூட்டிற்குள் சமூக தேனீக்கள். குழுவாக வாழும் தேனீக்கள் தேனீகள் போன்றவை சிக்கலான, வேலை பிரிவினை அடிப்படையிலான சமூக அமைப்பை கொண்டுள்ளன. ராணி பொதுவாக ஒன்று மட்டுமே இருக்கும். அதன் ஒரே வேலை முட்டையிடுவது. ஒரு நாளைக்கு 2000 வரை. ஃபெரோமோன்களை பயன்படுத்தி கூட்டின் மனநிலையை இது கட்டுப்படுத்துகிறது. வேலைக்கார தேனீக்கள். இவை அனைத்தும் மலற்று பெண் தேனீக்கள். இவை மற்ற எல்லா வேலைகளையும் செய்கின்றன. கூட்டை சுத்தம் செய்தல், குடம்பிகளுக்கு உணவளித்தல், நுழைவாயிலை காத்தல், மெழுகு தயாரித்தல் மற்றும் தேன், மகரந்தம் சேகரித்தல். ஆண் தேனீக்கள், ட்ரோன்ஸ். இவை ஆண் தேனீக்கள். இவற்றுக்கு கொடுக்கு இல்லை மற்றும் எந்த வேலையும் செய்வதில்லை. வேறு கூட்டிலிருந்து வரும் புதிய ராணியுடன் இணைப்பெருக்கம் செய்வது மட்டுமே இவற்றின் ஒரே நோக்கம். குளிர்காலம் வந்தவுடன் உணவை சேமிப்பதற்காக இவை பொதுவாக கூட்டிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன. 5. அற்புதமான திறன்கள். குலுக்கல் நடனம். தேனீக்கள் நடனமாடுவதன் மூலம் உணவின் இருப்பிடத்தை மற்ற தேனீகளுக்கு தெரிவிக்கின்றன. நடனத்தின் கோணம் சூரியனை பொறுத்த திசையையும் குலுக்களின் கால அளவும் தூரத்தையும் குறிக்கிறது. முக அடையாளம் காணும் திறன். மனித முகங்களை அடையாளம் காண தேனீக்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. தேன் உற்பத்தி. 1 பவுண்டு தேன் தயாரிக்க ஒரு தேனீ கூட்டமானது சுமார் 55,000 மைல்கள் பறந்து 2 மில்லியன் பூக்களிலிருந்து மகரந்தம் மற்றும் தேன் சேகரிக்க வேண்டும். 5. அவை ஏன் அழிகின்றன? கூட்டு குலைவு கோளாறு பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பல காரணங்களின் சரியான புயல் காரணமாக தேனீகளின் எண்ணிக்கை உலகளவில் குறைந்து வருகிறது. பூச்சிக்கொல்லிகள், குறிப்பாக நியோனிகோட்டினாய்டுகள், இவை தேனீகளை குழப்பி அவற்றின் நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்துகின்றன. வாழ்விட இழப்பு. நகரமயமாதல் மற்றும் ஒற்றை பயிர் விவசாயம். பல மைல்களுக்கு ஒரே பயிரை பயிரிடுதல் தேனீகளுக்கு தேவையான மாறுபட்ட உணவை அழிக்கின்றன. நோய்கள் மற்றும் பூச்சிகள். வரோவா டிஸ்ட்ரக்டர் என்பது தேனீகளின் கொழுப்பு உடல்களை உறிஞ்சி வைரஸ்களை பரப்பும் ஒரு ஒட்டுண்ணியாகும். காலநிலை மாற்றம். வழக்கத்தை விட பூக்கள் முன்னதாகவோ அல்லது ஆமதாகவோ பூக்கின்றன. உறுதியாக நீங்கள் எவ்வாறு உதவலாம்? தேனீகளை காப்பாற்ற நீங்கள் ஒரு தேனீ வளர்ப்பவராக இருக்க தேவையில்லை. 1. பூர்வீக பூக்களை நடுங்கள். வருடத்தின் வெவ்வேறு காலங்களில் பூக்கும் பூக்களைக் கொண்ட ஒரு மகரந்த சேர்க்கைக்கான தோட்டத்தை உருவாக்குங்கள். 2. மே மாத புல்வெட்டு தவிர்ப்பு. உங்கள் புல்வெளியில் டாண்டேலியன்கள் மற்றும் குளோவர்கள் வளரவிடுங்கள். இவை முக்கியமான வசந்த கால ஆரம்ப உணவாதாரங்களாகும்.
3. பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்கவும். உங்கள் தோட்டத்தில் கடுமையான ரசாயனங்களை தெளிப்பதை நிறுத்துங்கள். 4. தேனீ வீடு உருவாக்குங்கள். தனித்து வாழும் தேனீக்கள், மேசன் தேனீகள் போன்றவை கூடு கட்ட துளையிடப்பட்ட சிறிய மர வீடை உருவாக்குங்கள். 5. உள்ளூர் தேன் வாங்குங்கள். இது தேனீகளை பராமரிக்கும் உள்ளூர் தேனீ வளர்ப்பவர்களுக்கு ஆதரவளிக்கிறது.